கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 46ஆம் சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 46 வசனம் 7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே கடவுள் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் மனிதனோடு கூட ஏற்படுத்தி கொள்கிற தொடர்பு எப்படிப்பட்டது? 3 காரியம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சேனைகளின் கர்த்தர். சேனை என்று சொல்லும் பொழுதே கடவுளுடைய பராக்கிரமத்தை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய கடவுள் எவ்வளவு வலிமை மிக்க ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய கடவுள் அசாதாரணமான காரியங்களை செய்கின்ற ஆண்டவராய் நம்முடைய கடவுள் இருக்கின்றார் என்பது ஒன்று. இரண்டாவதாக, அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை! அந்த பராக்கிரமம் நிறைந்த கடவுள், வார்த்தையினாலே அண்ட சராசரங்களை படைத்த கடவுள் இல்லையா? வார்த்தையினாலே இந்த அகிலத்தையும் படைத்த அத்தனை வல்லமை படைத்த கடவுள் எங்கே இருக்கிறார்? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னாலே அது எதை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது? கடவுள் தம்முடைய எல்லா மகிமையும் அவர் விட்டு இறங்கி மனிதர்களாகிய நம்மிடத்தில் வந்து நம் கூட இருக்கிறதை அதிகமாய் விரும்புகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே தான் இப்படி சொல்லுகிறது, அவர் நம்மோடு இருக்கிறார். நம் கூட இருப்பதை கடவுள் அதிகமாக விரும்புகிற கடவுள். மூன்றாவதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபை குறித்து ஏன் இங்கே சொல்லப்படுகிறது என்றால், யாக்கோபு இருந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தில் நாம் பார்க்கிறோமே, அவர்கள் எல்லாரை காட்டிலும் மகா பரிசுத்தவான் என்பதற்காக அல்லவே அல்ல. அவன் தந்திரசாலியாக தன்னுடைய தகப்பனை வஞ்சித்து, சகோதரனை வஞ்சித்து, தன்னுடைய மாமா வீட்டில் இந்த காரியமெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட ஒரு மனிதன், கடவுள் அந்த மனிதனை தெரிந்து கொண்டார். அந்த மனிதனை தெரிந்து கொண்டு ஆண்டவர் அந்த மனிதனிடத்தில் சொன்னார், நீ போகிற இடத்திலெல்லாம் நான் கூட இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யுமள உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அத்தனை முரட்டாட்டம் பிடித்த மனிதனோடு கூட இருந்து கடவுள் சொன்ன வார்த்தை நிறைவேற்றினார். ஆகவே அந்த மனிதன் சொன்னான், நான் கோலும் கையுமாக இந்த ஆற்றை நான் கடந்து போனேன், இப்பொழுதோ 2 பரிவாரத்தோடு கூட நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன அந்த மனிதனை குறித்து இங்கே சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன? நீங்களும் நானும் எதற்குமே தகுதியற்றவர்களாக அல்லது பரிசுத்தம் இல்லாதவர்களாகவோ, எந்த திறமை இல்லாதவர்களாகவோ, எந்த ஒரு காரியத்தையும் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக நாம் இருந்தால் கூட அவர் நமக்கு அடைக்கலமானவராக. அடைக்கலம் என்றால் என்ன? நாம் போய் நம்முடைய காரியங்களை அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில் உதவி பெற்றுக்கொள்ளவும், அவரை நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு எல்லா விதமான கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கும் அவர் போதுமான கடவுளாக இருக்கிறார். ஆகவே தான் அங்கே யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறது, யாக்கோபின் தேவன். யாக்கோபிற்கு தேவனாய் இருந்த அந்த ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நம்மிலும் எந்த விதமான தகுதியையும் கடவுள் பார்ப்பதில்லை, மாறாக அவர் நம்மை நேசிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதமான ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறபடினாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். யாக்கோபை குறித்து மீண்டும் சிந்தித்து பார்ப்போமே. அவன் தன்னுடைய தகப்பனை ஏமாற்றிவிட்டு, தன் சகோதரனுக்கு துரோகம் செய்துவிட்டு, பிராணன் தப்புவதற்காக, உயிர் பிழைப்பதற்காக
பிடிப்பதற்காக ஓடுகின்ற பொழுது எப்படி ஓடினாராம்? அவனார் கோலும் கையுமாக நான் இந்த யோர்தானை கடந்து போனேன். ஒன்றுமில்லாதவனாக, தனித்தவனாக, ஒரு பக்கம் உயிருக்கு பயம், இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது எதிர்காலமே இல்லை என்கிறதான நிலைமை. இவை எல்லாவற்றையும் தாண்டி நான் செல்லும் பொழுது என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார். இப்பொழுது நான் திரும்பி வருகின்றேன். என் தகப்பன் வீட்டிற்கு போவதற்காக நான் தனியாய் வரவில்லை. கடவுள் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று குறிப்பிடுகின்றார். அந்த ஆண்டவர் தான் இந்த காலை நேரத்தில் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு வேளை பூஜ்ஜியமாக, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை என்னதான் நடக்கிறது, எப்படிதான் தீர்வு வரும் என்று எண்ணி யோசிப்பதற்கு எந்த விதமான காரியமும் பிடிப்படாத ஒரு நிலைமையில் அப்படியே காரிருளை போல நம்முடைய எதிர்காலம் தெரியலாம். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மாற்றி சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் அடைக்கலமாய் இருக்கிறீர். சேனைகளின் கர்த்தராகிய நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். இன்றைக்கு இருக்கிற எந்த சூழ்நிலையை மாற்றி எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீ வல்லவராக இருக்கிறதற்காய் தோத்திரம். அடியனுடைய இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளையும் நம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.